இலக்கணத்தில் இப்போ வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பாவும் ஆசிரியப்பாவும் கலந்த மருட்பா போன்ற பா வகைகள் இருக்குது. ஒவ்வொரு பா வகைக்கும் வகைகள் உண்டு. இப்போ உதாரணமாக வெண்பா அப்படின்னா நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, சிங்கல் வெண்பா, பகுரடை வெண்பா, குரல் வெண்பா, இவையெல்லாம் வெண்பாவுடைய வகைகள். ஆசிரியப்பா அப்படின்னாக்கா நிலைமண்டல ஆசிரியப்பா, நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, அடிமறி மண்டல ஆசிரியப்பா, இவையெல்லாம் பாவினுடைய வகைகள். ஆனால் ஒவ்வொரு பாவுக்கும் இனம் இருக்குது. அந்த இனம் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த பாவகையை அந்த பாவகையினுடைய அடிவரையறை கொண்டு இருக்கும். ஒவ்வொரு பாவகை வெண்பான்னா அதனுடைய அடிவரையறை இருக்கும், அதுதான் இனம். ஆசிரியப்பானா அதனுடைய அடிவரையறை இருக்கும், அதான் இனம். ஆனால் ஒவ்வொரு அடியிலும் உள்ள சீர்களுடைய எண்ணிக்கை தான் மாறும் இனம்னா. அதே போல் அந்தந்த பாவுக்குரிய இலக்கணத்தை விட்டு சிறிது மாறுபட்டிருக்கும், ஏதோ ஒரு வகையில் மாறுபட்டிருக்கலாம். அப்புறம் அந்த தாழிசை, துறை, விருத்தம் என்ற பெயர்களை கொண்டிருக்கும். இதுதான் பா இனம். பா வகைக்கும் பா இனத்துக்கும் வேறுபாடு தெரிஞ்சுங்க. இப்போ வெண்பாவுடைய இனம்னு பார்த்தீங்கன்னா வெண்தாழிசை, வெண்துறை, அதான் வெண்டுரை, வெளிவிருத்தம். ஆசிரியப்பானாக்கா ஆசிரிய தாழிசை, ஆசிரியத்துறை, ஆசிரிய விருத்தம். கலிப்பானா கலித்தாழிசை, கலித்துறை, கலிவிருத்தம்னு வரும். இவையெல்லாம் பாவனுடைய இனம். பா வகை என்பது வேறு, பா இனம் வேறு. பா வகை என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். பா இனங்கிறது எந்த பா வகையை சார்ந்திருக்கிறதோ அவருடைய இலக்கணத்தின் அடிப்படையில் அடிவரையில் இருக்கும். ஆனால் அந்த அடியில் உள்ள சீர்கள் மட்டும் மாறி இருந்தால் அதுதான் இனம். அதனால் அந்தந்த பாவுக்குரிய இலக்கணத்திலிருந்து சிறிது மாறுபட்டிருந்தால் அதான் பாவனுடைய இனம். அது தாழிசை, துறை, விருத்தம் என்ற 3 பெயர்களை கொண்டு தான் ஒவ்வொரு பாவகையும் இனத்தோடு இருக்கும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனவே இந்த பா இனத்தை ரொம்ப கேட்பாங்க. அந்த டெட்டினுடைய தகுதி தேர்வாக இருந்தாலும் சரி, டிஆர்பியினுடைய தகுதி தேர்வாக இருந்தாலும் சரி, டிஆர்பி முதன்மை தேர்வாக இருந்தாலும் சரி, ரொம்ப கேட்பாங்க. பா வகை வேறு, பா இனம் என்பதை நீங்கள் வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.